ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024ல் இப்படி ஒரு சோகமான விஷயத்தோட முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயத்தை வந்து முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்கு. ஆமாம், உதயம் தேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை டெமாலிஷ் பண்ணி அங்கே வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1983ல் ஸ்டார்ட் ஆன இந்த தேட்டர் வந்து இப்போது க்ளோஸ் ஆக போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு ரஜினி படம் சிகப்பு சூரியன். இப்போ முடியறதுக்கு முன்னாடி நிறையா கூட்டம் வந்த படம் பார்த்தீங்கன்னா வேட்டையன். ஸோ ரஜினி படத்தில் ஸ்டார்ட் பண்ணி ரஜினி படத்துலேயே வந்து முடிச்சிருக்காங்க இந்த தேட்டரோட ஜேர்னியை. இது வந்து ஒரு மெயினான ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து பில்லரில் இருந்தாலும் உதயம் தேட்டர் அப்படின்றது தான் ஒரு லேண்ட்மார்க்காக இந்த இடத்துல இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இனிமேலும் சொல்லுவாங்க. பட் அந்த தேட்டர் அந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிறதான் ஒரு கஷ்டமான விஷயம். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் பார்த்தீங்கன்னா உதயத்தில் வந்து பாஷா. அது வந்து 1995ல் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நான் கடைசியாக பார்த்த படம் வந்து பார்த்திபன் டைரக்ஷனில் வந்து டீன்ஸ்ன்ற படம் வந்து அந்த தேட்டரில் தான் கடைசியாக பார்த்தேன். எனக்கு வீடு பக்கமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இந்த தேட்டர் தான் வந்து மைண்டில் வரும். சின்ன வயசுலேருந்து நிறையா படமே பார்த்துருக்கேன் அந்த தேட்டரில். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டிக்கெட் வந்து ₹10 அண்ட் மேக்ஸிமம் வந்து ₹35 இருக்கும். பால்கனிக்கே வந்து ₹35 தான் அப்போ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ₹10 டிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஷோ போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி சைடில் ஒரு கவுண்டர் இருக்கும். மெயின் கவுண்டர் இல்லாமல் சைடில் ஒரு கவுண்டர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை லைனில் நின்று வாங்கின ஞாபகங்கள்லாம் இப்போ வந்து வந்துட்டு போகுது. அதே மாதிரி இப்போ சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்கான டேரக்டர், ஹீரோஸ் கூட சில நாளில் வந்திருக்காங்க, வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் நிறையா பேர்கிட்ட வந்து பார்த்து பேசியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வந்து ஞாபகத்தில் வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இப்போ வந்துட்டு போகுது எனக்கு நிலைவலைகளில். கொஞ்சம் எமோஷனலாகவும் இருக்குது. இத்தனை நாள் நமக்கு வந்து இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த ஒரு இடம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தேட்டரை வந்து நான் வந்து சொர்க்கம் தான் எல்லாத்தையுமே மீன் பண்ணுவேன். எனக்கு என்னோட சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த தேட்டர் வந்து இப்போ இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏவிஎம்மும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி டைம் வரைக்குமே அவங்க வந்து டிக்கெட் ரேட்ஸ் வந்து ஏற்றவே இல்லை. 40, 50 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டரும் போகுது. இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் பங்கஜம் அப்படின்ற மாதிரி ஒரு தேட்டரும் இருந்துச்சு. அதுவும் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து பழகிட்டு வந்து இடங்கள் எல்லாமே மாறுது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த தேட்டரில் வந்து எங்கள் அப்பா படம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் படம் பார்த்துருக்கேன். இப்போ என் பையனும் கடைசியாக அந்த படத்தை பார்த்துருக்கான் அந்த தேட்டரில். ஸோ எங்கள் ஊர் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷன் இந்த தேட்டர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறையா ஃபேமிலிக்கு நிறையா மெமரிஸ் வந்து இந்த தேட்டர் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். அப்போ நியூலி மேரிடாக இருந்தாங்கன்னா ஒரு தேட்டருக்கு போகணுன்னா உதயம் தேட்டருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இந்த இடத்துல டிக்கெட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து உதயம் தேட்டரில் டிக்கெட் கிடச்சிருச்சா உனக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வந்த தேட்டர் வந்து ஃபைனலாக அதோட ஜேர்னி வந்து என் பண்ணிக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு தேட்டருக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு மூவி பஃப், ஒரு படத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை தேட்டர் வந்து போய்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீல் என்னங்கிறது கண்டிப்பாக புரியும். நம்ம சேனலில் இருக்கிறவங்க எல்லாம் சினிமா பிடிச்சவங்க தான் இந்த சேனலில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த எமோஷன்ஸ் வந்து புரிஞ்சுது அப்படின்னா, இந்த தேட்டரை பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நானும் பார்க்குறேன். நம்ம இதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். பை பை உதயம். தேங்க்யூ. நன்றி.